ஸோ அதனால இந்த ஏற்றுக்கொள்ளுதல்ன்ற பக்குவத்துக்கு நம்ம மனநிலை வரணும்னு புத்தர் சொல்றாரு. அதாவது சாட்சித்தன்மையோடு இருக்கும் பக்குவம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒருத்தர் ரொம்ப பாராட்டி பேசுறாரு. பா உன்ன மாதிரி உண்டா, ஐயோ என்ன ஒரு இது, அங்கே என்ன பெர்ஃபார்மன்ஸ், சான்ஸே இல்லை அப்படி இப்படின்னு பாராட்டும் பொழுது நமக்கு அந்த மகிழ்ச்சி ரொம்ப இதுவாகுது. அதுவும் நான் என்ற அகங்காரத்தை தான் உருவாக்குது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குது. இது ஒரு பக்கம். அதே நபர் நீங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சிடறீங்க. அந்த தவறு செய்யும் பொழுது உங்களை கண்ட மேனிக்கு திட்டுறாரு. முன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை பார்த்ததே இல்லடான்னு திட்டுறாரு. அது நமக்கு அழுத்தத்தை கொடுக்குது. ஏன்? இதுவும் நம்மளை நானுன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியின் அழுத்தத்தை கொடுக்குது. இது மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்கி உங்களை அழுத்தத்துக்கு ஆளாக்குது, கவலைக்கு உள்ளாக்குது. இதனால நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சிறுமூஞ்சி தன்மையில எல்லாரையும் எரிஞ்சு விடுறது, இந்த மாதிரியான மனப்பான்மைக்கு நம்ம போயிடுறோம். இந்த ரெண்டுமே வேண்டான்றாரு. இப்போ இன்னொன்று உதாரணத்துக்கு அவர் பாராட்டி பேசும்போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி நமக்கு நிலைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மகிழ்ச்சியை நாம் பண்ணும்பொழுது அதோட கலந்துடுறோம். அதனால அது நமக்கு பெருசாக தெரியல. அது பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி போயிடுது. ஆனால் துன்பம்ன்றதுல நாம் கலந்து பின்னி பிணைஞ்சு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கிடுறோம் மனசை. அது ஒரு பாறை மாதிரி நமக்குள்ளே போய் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இது ரெண்டுத்துலையுமே நம்ம மரக்கட்ட மாதிரி இருக்க கற்றுக்கிட்டோம்னா நம்மளை துன்பமும் பாதிக்காது, இன்பமும் பாதிக்காது. இது எல்லாமே நம்மை விட்டு கடந்து போய்விடும்.